அப்போ தான் அவர் போய் அப்ரோச்சும் பண்ணார், கொடுக்குறேன்ட்டார். ஆனால் கொடுக்குறேன்னு சொன்னதில் என்ன சொல்லிட்டாருன்னா, அவர் ஏதோ 25 lakhs மார்ஜின் வச்சுக்கிங்கன்ற மாதிரி ஏதோ யார் பாலச்சந்தர் சார் இவருக்கு அது டென்ஷன் ஆகிட்டார். அதில் இவன் யார் சொல்கிறதுக்கு, இவருக்கு அப்போ ஏகப்பட்ட பிரச்சனை இருந்தது. அதான் ரஜினி சார் பயந்ததுக்கு காரணம் என்னன்னா, இவர் டிஸ்ட்ரிபியூஷன் அசோசியேஷனால இவர் ரெட் கார்டு போட்டிருந்தாங்க. பாலச்சந்தர் சார் ரெட் கார்டு போட்டிருந்தா படம் பண்ணுறது, ஏன்னா அவருக்கு அவர் படம் பாதிக்கும் இல்லையா, அப்போ அவருக்கு இமேஜ் இதாகும் இல்லையா. சார், உங்களுடைய கெரியர்ல வீட்லயே இந்த 3 முக்கியமான புகைப்படங்கள் இருக்கு. 3 சிஎம்ஸ் இருக்காங்க. எம்ஜிஆர் சார், ஜெயலலிதா அம்மான், கலைஞர் இருக்காங்க. ஸ்டாலின் சாரும் இருக்காரு. ஸ்டாலின் சார் இல்ல வள்ளுவர் கோட்டத்தில் அவர் கட்டினாங்களே தவிர அவர் உள்ளே வர முடியல. அப்போது அந்த எம்ஜிஆர் பீரியடில். இப்போது அவர் ஆட்சிக்கு வந்த பிறகு என்ன பண்ணாங்க, நாங்கள் அந்த ஃபங்க்ஷனை அவர் பாராட்டு விழா வைக்கணும்னு நினச்சோம். அவர் தான் சொன்னார், ஐடியா வந்து நீங்கள் வள்ளுவர் கோட்டத்துலேயே வைங்க. அவ்வளோ பேர் நேரு ஸ்டேடியத்தில் நான் இங்கே நிற்கிறேன், எல்லோரும் இருக்காங்க. தனியாக அவங்க அங்கேருந்து நடந்து வந்து நம்மளை போய் விசாரிச்சுட்டு போகணுன்றது அவசியம் இல்லையே. ஸோ அவங்க ஏதோ ஒரு இதில் வந்து அந்த ஒரு அஃபெக்ஷன்னால அது பண்ணிட்டு இருந்தாங்க. Presta Premium Women's Wear. Let your body love it. எப்படி ராஜா சார் வந்து உங்களுடைய படங்கள்ல தவிர்க்கப்பட ஒரு ஆளும், அதாவது இசைனாலே அவர் தான் அப்படின்னு பெரும்பாலும் படங்கள் இருந்தது. செட் ஆஃப் ஆக்டர்ஸ் நீங்க வச்சிருந்தீங்க உங்களோட படங்கள். நாட் ஜஸ்ட் ராம்கி சார் மட்டும் கிடையாது. இப்போ ஊர்வசி மேம் ஆகட்டும், இல்லை குஷ்பு மேம் ஆகட்டும், மோகினி அவர்களே தொடர்ந்து அடுத்த படமும் உங்களோட பண்ணியிருந்தாங்க. தியாகு சார், விவேக் சார், வெனிராடி மூர்த்தி சார், விசு சார், அதாவது இவங்க எல்லாரும் கண்டிப்பா, பாண்டு சார், இவங்க எல்லாம் நிச்சயமா இருப்பாங்க. கேஆர் சார் படங்கள்லாம் அட்லீஸ்ட் ஒரு 4-5 படமா பண்ணியிருப்பாங்க இவங்க எல்லாருமே உங்களோட படங்கள்ல. அது கம்ஃபர்டபுள் ஜோனால எதனால தொடர்ந்து இவங்களை நீங்க பயன்படுத்த? கம்ஃபர்டபுள் ஜோன் தான் மெயின். வந்து என்னடான்னா, என்னுடைய டைரக்ட் இப்போ உதாரணத்துக்கு ஊர்வசி அருமையான ஆர்டிஸ்ட். நிச்சயமா அவங்களுக்கு எனக்கும் பெரிய ரேப்போவும் இல்லை, ஏற்கனவே படமும் பண்ணதில்லை. வனஜாகிரிஜாவில் நடிக்க வர சொல்கிறோம், சரின்னு சொல்லி கமிட் ஆகிட்டாங்க, வந்துட்டாங்க. வந்துட்டு ஃபஸ்ட்டு டே என்னென்னா ஒரு சின்ன சீன் தான் எடுத்தேன். அவனுக்கு சின்ன சீன் எடுத்த உடனே அவன் கொஞ்சம் ஐக்கியம் அதிகம் இல்லை, அவங்களுக்கு வெரி ராட்சசி இல்லை நடிப்பில். அவனை டக்குன்னு எங்கள் டைலாக் ரைட்டர் கூப்பிட்டு, பிரசன்னகுமார் கூப்பிட்டு, சார் என்ன சார் எனக்கு என்ன இந்த படத்துக்கு கேரக்டர் எப்படி வரும்னு தெரியல, ஒரு சிம்பிளாக ஒரே ஒரு இது எடுத்து அனுப்பிச்சிட்டார் அவர், அதனால் எனக்கு எப்படி வருமோ என்ன வருமோ தெரியலன்னு சொல்லி பேசியிருக்காங்க. அதான் நான் பண்ணலாமா இல்லை நீ இப்போ வேணுமுன்னா சொல்லிட்டு நான் விலகிக்கலாமா, அந்த ரேஞ்சுக்கு போய். ஓகே சரி ரைட், அவங்க சொன்னதில் இருக்கும். என்ன முதல் நாள் அப்படி தானே இருக்கும். பிரசன்னா வந்து ஓப்பனாக சொன்னார். ஆனால் பிரசன்னா ரொம்ப சென்சிட்டிவான ஆள், தங்கமான ஆள். அப்படி ஒரு மனுஷனை பார்க்க முடியாது. என்கிட்ட வந்து, சார் இப்படி கொஞ்சம் சங்கடப்படுறாங்க, என்ன சொல்லலான்னு சொல்லி, உடையா இன்றைக்கி வந்தால் நாளைக்கு பார்த்துக்குவோம். அப்புறம் என்ன பண்ணிட்டேன், டிசைட் பண்ணி டைலாக் எழுதுறதெல்லாம் இந்த மாதிரி எழுதிட்டு, எந்த சீன் இனிமேல் நான் சொல்கிறேன், எது எடுத்தாலும் கேமராமேனுக்கும் சொல்லிவிட்டு 200 அடி 250 அடி 80, ஏன்னா அவனுக்கு பர்ஃபார்மன்ஸ் ஸ்ட்ரென்த் இது இருக்குது, பொட்டன்ஷியல் இருக்குது. பொட்டன்ஷியல் இருக்கும்போது அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம அதை எடுத்தோம்னா இன்னும் லைவாக நல்லா இருக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி செட்டப் வச்சுக்கோன்னு சொல்லிட்டு தான் அதுக்கப்புறம் எல்லா சீனுமே அதுக்கப்புறம் ஃப்ளோர்லேயே கை தட்டிட்டாங்க. அவங்க பண்ணுற பர்ஃபார்மன்ஸு அதெல்லாம் பார்க்கும்போது அதுக்கப்புறம் அவங்களே அதில் இதாகிட்டாங்க. அதை விட பெரிய சங்கடம் என்னென்னா, அந்த ரெட்ரோஜா கன்ஃபார்ம் அப்போ உடனடியாக சொன்ன உடனே வந்துட்டாங்க, நம்ம தான் டைரக்டர்னு ஒன்று வந்துட்டு ஃபஸ்ட்டு டே வந்து சொல்கிறோம், கதை இதுதான் அவுட்லைன்னு, நீங்கள் வந்து உங்கள் புருஷன் வந்து ஃபேமிலினுடைய பேக்ரவுண்டுக்காக பசங்க நல்லா இருக்கணும், புருஷன் நல்லா இருக்கணும், அதுக்காக ஒரு சுச்சுவேஷனில் பண வசதி இல்லை, அப்போ 1 கோடி ரூபாய்க்கு ஒரு ஆஃபர் ஒன்று வருது. அப்புறம் உங்கள் புருஷன், சார் என்ன சார் நீங்கள் இந்த மாதிரி புருஷன், எனக்கான ஒரு நல்ல இமேஜ் இருக்குது இண்டஸ்ட்ரியில், நான் எப்படி நான் புருஷனை விற்றேன்னு சொன்னோம்னா நாளைக்கு கல்லால் அடிப்பாங்க, என்ன வெளியில் போனேன்னு சொன்னால் என்ன இப்படி சொல்கிறீங்க? இல்லைல்லம்மா, அதுக்கு சீன்ஸ் இருக்குது, அது நீ வந்து வெயில தினமா நீ வந்து ஹஸ்பண்ட் மேட்ரு வந்து அப்படி சொல்லிட்டே தவிர அது வந்து எவ்வளோ பாதிப்புன்றது கன்வின்ஸ் பண்ணுறதுக்கு சில சீன் வச்சுருக்கேன். உதாரணத்துக்கு ஒரு சீனு கல்யாணம் பண்ணி கொடுத்தாச்சு, குஷ்புக்கோட ஃபஸ்ட் நைட் நடக்குது. நீ வந்து என்ன பண்ணுற, இந்த 1 கோடி ரூபாய் எடுத்துகிட்டு வந்து பெட்டில் வந்து அடுக்கி வச்சுக்கிட்டு பெட்ஷீட் எடுத்து பார்த்துக்கிட்டு அதில் இப்போ 1 கோடி ரூபாய் வந்தாச்சுன்னு நினைக்கிறேன். அந்த நேரம் பார்த்து ராம்கி வந்து உள்ளே வந்து, என்ன நீ ஏதோ பேச, தயவுசெய்து நீங்கள் இந்த கிளம்புங்க, அவங்க கோச்சிக்கிட்டு திரும்ப பணத்தை திருப்பி கேட்க போகிறாங்க. ஸோ உனக்கு அந்த அளவு கூட ஒரு
அந்த அந்த இது மெச்சூரிட்டி இல்லாமல் குழந்த மாதிரி நீ நினச்ச பணத்துக்கு தான் நீ இது பண்ணியே தவிர உனக்கு அந்த ஹஸ்பண்ட் ஒய்ஃப்னுடைய ரிலேஷன்ஷிப்னுடைய அருமை தெரியல. அது ஒரு ஸ்டேஜில் கிளைமேக்ஸில் நீ ரியலைஸ் பண்ணுற, ரியலைஸ் பண்ணிட்டு ரிப்பெண்ட்டும் பண்ணுற. அதுதான் கிளைமேக்ஸ், ஹைலைட்டு அதுதான்மான்னு சொல்லும்போது ஓ அப்படியா சார்ன்னு அசேம். ஆனாலும் உள்ளுக்குள்ளே அவங்களுக்கு அந்த உறுத்தல் இருக்குது. ஆனால் ரிலீஸ் ஆன ஃபஸ்ட்டு டே உதயத்தில் அவங்க ஆளுங்க அமிச்சாங்க. அவங்க அமிச்சிட்டு ஃபஸ்ட்டு போன எனக்கு தான், சார் நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ அப்படி பாராட்டுறாங்க சார், அந்த மாதிரி இந்த மாதிரி இல்லை, அந்த அளவுக்கு அருமையாக பாராட்டுறாங்கன்னு சொல்லி அதானே நம்ம சந்தோஷம். வேறு என்ன இருக்குது சார்? இல்லை பிரமாதம். ஏன்னா இப்போ அவங்களுடைய கெரியரில் நிறைய நல்ல படங்கள் சூப்பராக பண்ணியிருக்காங்க. அவங்களோட ஆக்டிங் ஸ்கோப் நம்ம எல்லாருக்குமே தெரியும். அது இல்லை, ஒரு டேலண்டடான ஒரு ஆர்டிஸ்ட்டு. நம்ம என்னை பொறுத்தவரையில் நான் இதெல்லாம் எதுவுமே நம்ம ஏதோ சாதனை பண்ணிட்டோம் அச்சீவ் பண்ணிட்டோம்னு நினைக்கிறது இல்லை சார். இது இன்னொரு ஜாப்பு. டைரக்ஷன் பண்ணோம், ஓகே ஓடிடுச்சு. ஏன்னா தெரிஞ்சது, அது நம்மளா உருவாக்கிக்கிட்டும் பண்ணிட்டோம். இப்போ ஈரமான ரோஜாவில் அதுக்கப்புறம் நம்ம விஷயம் தெரியான்றதுனால அது வந்து சிலர் பாராட்டுவதே மாதிரி தான். டிஸ்ட்ரிபியூஷனில் என்ன ஆச்சுன்னா ஃபஸ்ட்டு நான் சிந்து பைரவி பாலச்சந்திர ஆஃபீஸுக்கு போகிறோம். அது காரணம் பஞ்சம் அருணாச்சலம் நைட் என்ன திடீர்னு வர சொல்லி கூப்பிடுறாரு 10 மணிக்கு. சாப்பிட்டு லுங்கியோடு தான் இருந்தேன். என்ன இவ்வளோ அர்ஜென்ட்டாக கூப்பிட்றோம். நேராக போன உடனே சிந்து பைரவி சாங்ஸு கேசட் போட்டு இது கொஞ்சம் கேட்ட உடனே சொல்லவா வேணும், சாங் எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. ஒன்றும் இல்லை, நம்ம பாலச்சந்தர் சார் சொன்னார், சிட்டி என்எஸ்சிக்கு ராசியான டிஸ்ட்ரிபியூட்ரு கேஆர்ன்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்காரு அவர். ஆனால் நீ சிட்டி என்எஸ்சி பண்ணிக்கோ, நான் மதுரை, இன்னொரு மதுரை அவர் டிஸ்ட்ரிபியூஷன் வச்சுருந்தார். மதுரை திருச்சி ஏதோ வந்து நான் பண்ணிக்கிறேன்ற மாதிரி பேசி மறுநாள் போனோம். மறுநாள் போய் இந்த படமும் சிந்து பைரவி புன்னகை மன்னன் 2 படத்தும் பேசி வியாபாரம் பண்ணோம். அதே மாதிரி ஏன்னா சிந்து பைரவி வந்து பொறுத்த வரலும் ஏதோ குமுதத்துலேயும் இதில் படிச்சிருந்தேன். இந்த படம் ஓடலைன்னா நான் இனிமேல் டைரக்ஷனே பண்ண மாட்டேன்ட்டு. அவர் தான் நீங்கள் நம்ப மாட்டீங்க, எதுக்கு சொல்ல வந்தாருன்னா ஊர்வசியை ஃபோன் பண்ணால் எவ்வளோ சந்தோஷப்பட்டனோ அதே மாதிரி பாலச்சந்தர் சார் வந்து திருவண்ணாமலை ரிசல்ட் வருது எனக்கு, படம் ரிலீஸ் ஆகி சிந்து பைரவி தீபாவளி. ஆமாம், ஃபஸ்ட்டு சூப்பர் ஹிட் சார் படம்னு சொல்லி சொன்னோன்னே அவருக்கு அவ்வளோ சந்தோஷம். ஏன்னா அவ்வளோ ஒரு டெஸ்பரேட்டாக இருந்தவருக்கு அவ்வளோ, ஏன்னா அந்த மாதிரி அந்த ஒரு சக்ஸஸ் அந்த மாதிரி தான் இருக்கும். சில நேரங்களில் அவங்க பாராட்டும் போது என்னடன்னா நமக்கு இருக்கிற ஒரு சந்தோஷம் இருக்குது பாருங்கள், அதுக்கு அளவே கிடையாது. இதே சிந்து பைரவி படத்தை நான் வாங்கிட்டு வந்து ஒரு சண்டே அன்னைக்கு ஆஃபீஸில் உட்காந்து தேட்டர் கன்ஃபார்ம் பண்ணலான்னு எல்லோரும் தேட்டருக்காருக்கு ஃபோன் பண்ணேன். சார் நல்லா இருந்தீங்க, ஏன் சார் நீங்கள் அவர் படத்தை போய் வாங்குறீங்கன்னு. அதுக்கு முன்னாடி அவருக்கு 7-8 படம் ஃப்ளாப். ஸோ இந்த சினிமா என்னடான்னா அந்த சக்ஸஸ் வச்சு தான் கணிக்கிறாங்களே தவிர மனுஷனுக்கு வந்து மரியாதை இல்லைன்றது அப்போ தான் புரிஞ்சுக்கிட்டேன். ஓகே, அது எப்படிப்பட்ட ஒரு டைரக்டர் அவர். நான் எல்லாம் சினிமாவுக்கு வந்ததுக்கே காரணம் அவர். ஒரு காரணம் அவர் டைரக்ஷன் எல்லாம் பார்த்து தான் நம்ம சினிமாவுக்கு வர்றோம். அவர் ஒரு 4-7-8 படம் ஏதோ ஓடலைன்னொன்னே எல்லாமே அப்படி இந்த எக்ஸிபியூட்டிவ்ஸுடைய மைண்ட் செட்டு வந்து சில பேர் நல்ல புத்திசாலிங்களாக இருப்பாங்க, சில பேர் வெறும் கமர்ஷியல் தான், எது பற்றியும் கவலையே பட மாட்டாங்க அவங்க. அவர் சொல்லும்போது அவர் வேதனையாக இருந்தது, அதுக்காக சொல்ல வர்றாரு. ஸோ அந்த எக்ஸிபியூட்டர்ஸ் எந்த தேட்டருக்கார் வந்து படம் போடுறதுக்கு சங்கடப்பட்டாங்களோ என்னையும் சேர்த்து டிஸ்கரேஜ் பண்ணாங்க. அவங்க மட்டும் சொன்னது மட்டும் இல்லை, என்னையும் சேர்த்து நீங்கள் ஏன் சார் அந்த படத்தை வாங்கினீங்கன்னு சொன்னாங்களோ அவங்களே பார்த்தா அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு ஷோக்கே அவங்களே கணிக்கிறாங்க, சார் சூப்பர் ஹிட்டு சார், பட் எந்த அளவுக்கு இப்போ பார்த்தாலே கண்டிப்பாக 100 நாள் போகணும். அதுக்கப்புறம் அது கிட்டத்தட்ட 175 நாள் 200 நாள் மேலே போச்சு அந்த படம், பெரிய ஹிட் ஆச்சு. சொன்னால் அவருக்கு நீங்கள் சொன்னால் அதுக்கப்புறம் பண்ண படங்களே புன்னைவனும் மிகப்பெரிய ஹிட். அடுத்த தீபாவளிக்கு வந்த படமே சரி இல்லையா? அது அதே மாதிரி ஒரு சஜஷன் சொன்னாலும் ஒரு முத்து படத்துக்கு ஒரு பிரச்சனை, பாலச்சந்தர் சாருக்கும் ரஜினி சார் பிரச்சனைன்னா வேறு எதுவும் இல்லை, அது எப்படி மார்க்கெட்டிங்கன்னு அவர் பீக்குக்கு போயிட்டார். அப்போது பாஷா பெரிய ஒரு பாஷா வந்து தார்மாரான ஹிட்டு. அதுக்கப்புறம் வீரா ரிலீஸ் ஆகிருக்கு. வீராக்கு அப்புறம் இப்போது முத்து பண்ணணும்னு சொன்னோம்னா என்ன டேர்ம்ஸில் பண்ணுறது. அவர் என்னென்னா எப்போவுமே வந்து எக்ஸிபியூட்டருக்கும் சம்பாதிக்கணும், டிஸ்ட்ரிபியூட்டர் சம்பாதிக்கணும், ப்ரொடியூசரும் ஒரு ப்ராஃபிட் இருக்கணும். ஆனால் அதிகமான விலைக்கு விற்று ரொம்ப சீப்பாக ப்ரொடக்ஷன் பண்ணாலும் லாஸ் வரும் இல்லையா, அது வரக்கூடாது. இது வந்து எப்படி அவர் குருநாதர் அவர் யார், பாலச்சந்தர் சார். அப்போ பாலச்சந்தர் படங்கள்லாம் நான் 7-8 படம் பண்ணிட்டேன். 7-8 படம் பண்ணதில் நல்லா எனக்கும் அவருக்கும் வந்து எதுவாக இருந்தாலும் பாலச்சந்தர் சாரே எனக்கு ஃபோன் பண்ணி பேசுவார், இது எப்படி பண்ணலாம். ஏன்னா அவர் சங்கத்தில் வந்து இன்வால்வ் ஆகிட்டார். அப்போ
அந்த சஜஷன் எல்லாம் அந்த பஞ்சாயத்தெல்லாம் எப்படி பண்ணலாம் போகலான்றதெல்லாம் அவர் கேட்குற அளவுக்கு ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி ஆகிட்டு. அவருக்கு அந்த ஏஜ் பாரெல்லாம் இந்த சீனியாரிட்டி பார்க்காம ஜாலியாக பழகுவார். ஸோ அப்படி இருந்த சூழ்நிலையில தான் வந்து உங்களுக்கு பாலச்சந்தருடைய ஆஃபீஸ்லேருந்து பெரிய வேலைக்கு ஒரு ஏரியா இது விற்றுட்டாங்க இதை வெளியில். இது வந்து என்னென்னா மற்றவங்க யாரோ சொன்னாங்க போல இருக்கு ரஜினி சாருக்கு. அவர் சொன்ன உடனே ஐயோ இது இந்த அளவு போச்சோன்னு சொன்னால் நாளைக்கு என்ன ஆகுமோ ஏதாகுமோ தெரியாதுன்னு அவருக்கு ஒரு சின்ன டவுட்டு, நல்ல எண்ணத்தில் தான். அப்போது பாலச்சந்தர் ஆக்சுவலாக வந்து ஃபஸ்ட்டு இன்ஃபர்மேஷன் வந்து இது சேர்த்து விட்டுதே ரஜினி சார் வந்து படம் பண்ணலாமா வேணாமா ஒரு இதில் இருக்கும்போது அப்ரோச் பண்ண சொன்னதுக்கு நானும் ஒரு காரணம். பாலச்சந்தர் சார் சார் நீங்கள் போய் அவர் கேளுங்க, அவர் கண்டிப்பாக கொடுப்பாரு, உங்களுக்கு கொடுக்காம யாருக்கு கொடுக்க போகிறாரு. அதுக்கு பஞ்சு சாரும் ஹெல்ப்பாக இருந்தார். அப்போ தான் அவர் போய் அப்ரோச்சும் பண்ணார், கொடுக்குறேன்ட்டார். ஆனால் கொடுக்குறேன்னு சொன்னதில் என்ன சொல்லிட்டாருன்னா அவர் ஏதோ 25 lakhs மார்ஜின் வச்சுக்கிங்கன்ற மாதிரி ஏதோ யார் பாலச்சந்தர் சார் இவருக்கு அது டென்ஷன் ஆகிட்டார். அதில் இவன் யார் சொல்கிறதுக்கு 25 லட்ச ரூபா மார்ஜின் வச்சுக்கிட்டா போகிறேன்னு சொல்லி அதெல்லாம் முடியாது சொன்னால் அப்புறம் நாங்கள் அவரை கன்வின்ஸ் பண்ணி சார் அப்படி பேசாதீங்க, அவர் அந்த எண்ணத்தில் சொல்லியிருக்க மாட்டார், மற்ற வியாபாரத்தில் வந்து அது கன்ஃபியூஷன் வரக்கூடாது, அது அதை எப்படியா நம்ம அதை இதெல்லாம் அவங்க என்கிட்ட சொல்லலாம் போகலாம் வரலாம்னு சொல்லி அப்போ தான் நாங்கள் தலையிட்டோன்னு நினைக்கிறேன். எனக்கு நல்ல ஞாபகம் இல்லை. இப்போ பஞ்சு சார் என்ன சொன்னார், ஒன்று செய்கையாருன்னு இது ஏதாவது ஒர்க் அவுட் பண்ணி கொடுக்குற மாதிரி ஏதாவது ஒரு ஐடியா பண்ணுங்க செய்யலான்னு சொன்ன உடனே சரின்னு ஒரு மீட்டிங் வைங்க சார் அண்ணன். அது பாலச்சந்திர ஆஃபீஸ்லேயே அந்த மீட்டிங் வச்சாங்க. இவருக்கு அப்போது ஏகப்பட்ட பிரச்சனை இருந்தது. அதான் ரஜினி சார் பயந்ததுக்கு காரணம் என்னென்னா இவர் டிஸ்ட்ரிபியூஷன் அசோசியேஷனால ஒரு ரெட் கார்டு போட்டிருந்தாங்க பாலச்சந்தர் சாருக்கு. ரெட் கார்டு போட்டிருந்தா படம் பண்ணுறது, ஏன்னா அவர் படம் பாதிக்கும் இல்லையா, அப்போ அவருக்கு இமேஜ் இதாகும் இல்லையா. இப்போ இது சால்வ் பண்ணால் தான் நான் கால் ஷீட்டை தர முடியுன்ற சூழ்நிலையில் அவர் இருக்கார். அப்போது அவர் எங்கிட்டையும் பேசினார், இந்த பிரச்சனை இருக்குக்க நீங்கள்லாம் பேசி இதெல்லாம் கிளியர் பண்ணிங்கன்னா நான் வேணுமென்னா பண்ணுறேன். அப்போ தான் எல்லா டிஸ்ட்ரிபியூட்டர்ஸும் காஸ்மோபாலிட்டன் அசோசியேஷன் அங்கே அசோசியேஷன் தலைவரெல்லாம் வந்து மீட்டிங் ஒன்று போட்டாங்க. மீட்டிங் போட்ட இடத்துல என்ன பண்ணிட்டாங்கன்னா இவர் இந்த சேட்டலைட் ஏதோ விற்றுட்டாரு அது இதுன்னு சொல்லிட்டு ஒரு 85 lakhs ஏதோ பெனால்ட்டி போட்டிருந்தாங்க. பெனால்ட்டி போட்டு அடுத்து படமே பண்ணுறதா இருந்தால் அந்த பணத்தை கட்டிட்டு பண்ணணுன்ற மாதிரி. அப்போ தான் நான் வந்து உள்ளே இறங்குறேன். அப்புறம் பாலச்சந்தர் சார் வந்து என்ன எங்கள் பிக்கப் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன். அப்போ காஸ்மோபாலிட்டன் கிளப்புக்கு அவர் வந்து நான் அங்கே இருக்கு நீ வராதிங்கன்னு நானே போய் அவங்களோட எல்லாம் பேசி ஒரு சீனியர் டைரக்டரு அவருக்கு இந்த மாதிரி வெளியில் தெரிஞ்சால் கூட அது தப்பாக போயிடும், அந்த மாதிரியெல்லாம் நீங்கள் இது பண்ணிங்கன்னா பிரச்சனை வந்துடும், இண்டஸ்ட்ரி அப்புறம் வேறு மாதிரி ஆகிடும் அது இதுன்னு சொல்லி நான் என்ன சொன்னேன்னா 5 லட்ச ரூபா ஃபைனாக வேணுமானா கூட கொடுக்குறோம், இல்லை எப்படியாவது நீங்கள் எடுத்துக்கோங்க சொல்லி 5 லட்ச ரூபாய் என்னுடைய இதுவே கொடுத்து செக்கு கொடுத்து அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுங்க. அந்த சிந்தாமணி முருகேசன் இருந்தார் அவர்கிட்டயே சொல்ல உடனே ஏன்னா நாங்கள் சண்டை போட்டுக்கிட்டாக்குள்ள எங்களுக்குள்ள நட்பு இருந்தது உள்ள. ஏன்னா அவர் டெத் அப்போ கூட நான் போய் என்ன தான் கடைசி ஸ்டேஜில் எல்லாம் கூட என்ன தான் கூப்பிட்டு வச்சு பேசினார். ஏன்னா அப்போ எங்கள் ஹெல்த்தியாக இருந்தது, ரொம்ப ஒரு இண்டஸ்ட்ரி அப்படி இருந்தது, ஒரு ஆரோக்கியமாக இருக்கும், நல்ல ஒரு இதுவாக இருக்கும். அந்த சுச்சுவேஷனில் தான் இந்த ப்ராப்ளம் வந்தது முத்துக்கு. ஸோ இந்த பிரச்சனை அப்புறம் சால்வ் பண்ணது ரஜினி சாருக்கு சொன்ன உடனே அவ்வளோ சந்தோஷம். ஏன்னா இவ்வளோ பெரிய பிரச்சனையை வந்து எப்படி சால்வ் பண்ணிட்டேன்னு. அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணலான்னா அப்புறம் என்ன பண்ணலான்ற போது பஞ்சு சாரு நான் ரஜினி சாரு பாலச்சந்தர் எல்லாரும் 4 பேர் உட்காந்துருக்கோம். ரஜினி சாருக்கு டென்ஷனாக போய் சார் பிடிக்கிறாரு சார் உட்காந்துக்கிட்டு அப்புறம் நான் ஒரு கான்செப்ட் சொன்னேன், இது கேளுங்க சார், நல்லா இருந்ததுன்னா இது ஃபாலோ பண்ணுங்க, இல்லைன்னா வேறு ஏதாவது ஒன்று பண்ணுங்க. அதாவது இப்போ நம்ம விற்கிறது வந்து நீங்கள் யாருக்கும் விற்க வேணாம், விற்றா தானே இந்த பிரச்சனை வருதுன்றீங்க. நீங்கள் நம்ம ஒன்று செய்வோம், இப்போ வீரா கலெக்ஷனும் பாஷா கலெக்ஷனும் நான் எல்லாத்தையும் நான் கேட்டுட்டேன், எல்லா விவரங்களும் என்னென்ன தேட்டரில் எவ்வளோ வந்திருக்குன்னு. அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு எம்ஜி ஒன்று வச்சுக்குவோம், மினிமம் கேரண்டி. ஏன்னா உங்கள் படம் இப்போ இருக்கிற ரேஞ்சுக்கு பார்த்தா அதுக்கு மேலே எவ்வளோ வேணுமெல்லாம் தேட்டருக்கார் கொடுக்குறதுக்கு ரெடியாக இருக்காங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, யாருக்குமே அது லாஸ் ஆகிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த அடிப்படையில் போகும்போது வெறும் எம்ஜி மட்டும் இந்த லிமிட்டடாக போட்டுட்டு ஓவர்ஃப்ளோ இருந்தால் 2 பேருக்கும் தானே ஷேர், யாருக்கும் நஷ்டம் வராது. ஸோ எல்லாமே ஷேர் பண்ணிக்கலாம், ப்ரொடியூசருக்கும் ஷேர் ஆகிடுது, எக்ஸிபியூட்டருக்கும் ஷேர் ஆகிடுது, எல்லா டிஸ்ட்ரிபியூட்டருக்கும் ஷேர் ஆகிடுது. ஸோ இந்த கான்செப்டில் பண்ணோம்னா உங்களுக்கு நீங்கள் இப்போ ரெமுனரேஷன் எதுவும் இப்போ வாங்காதீங்க,
உங்களுக்கு வாங்கினா தானே அவர் கடன் வாங்கணும், இல்லைன்னு உங்ககிட்ட வாங்கி கொடுக்கணும். சம்பளத்தை கடைசியில் வாங்கிக்கிங்க. அதை லேபுக்கும் அட்ஜஸ்ட் பண்ணி லேப் லெட்டரும் வாங்கி கொடுத்துட்டா உங்களுக்கு அந்த செக்யூரிட்டி வேணுமானா வச்சுக்கிங்க. லேபு உங்களுக்கு கடனும் வந்து ஃபுல்லாக பணம் கட்ட வேண்டிய அவசியம் இல்லை, கடைசியில் செட்டில் பண்ணிக்கலாம். ஸோ எல்லா ஆங்கிளில் பார்க்கும்போது உங்களுக்கு நல்லா இருக்கன்னு ஒன்று. அவருக்கும் அதை கேட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டார். சந்தோஷப்பட்டது இல்லாமல் அவர் ப்ரெஸ் மீட்டுக்கு வந்து இங்கே சோலாவுக்கு வந்தோம். அங்கேயும் வந்து வரும்போது நடன இந்த கான்செப்ட் எல்லாம் சொல்லி இப்படி தான் பண்ண போகிறோன்றது எல்லாருக்கும் படமும் சூப்பர் ஹிட் ஆயிடுச்சு. படம் நல்லா போச்சு, எல்லாருக்கும் லாபமான பிஸ்னஸ். அவர் எதிர்பார்த்த 25 லட்சம்ன்றது கிட்டத்தட்ட 2.5 கோடி 3 கோடி ரூபாய் வந்து இப்போ 10 மடங்கு மேல 10 மடங்கு மேலே வந்தது. ஒரு சின்ன அண்டர்ஸ்டாண்ட் கோச்சிக்கிட்டு போயிருந்தா ரஜினி சாருக்கும் ஒருத்தர் இருந்திருக்கும், இவருக்கும் இது என்ன நாளைக்கு இது வந்து அதுதான் நான் சொல்கிறேன். கூட இருக்கிறவங்க சுயநலத்துக்காக அப்போ என்னை கூட அவர் வந்து ஒரு ஏரியா எடுத்துக்க சொன்னார். யார்? பாலச்சந்தர் சார். நான் இதெல்லாம் பண்ணதுனால நீங்கள் ஒரு ஏரியா கூட நீங்கள் எடுத்துக்கோங்க சார். அது வந்து என்னோடய லைஃப்பில் கிடையாது. நான் செய்தது ஃப்ரெண்ட்ஷிப்புக்காக நீங்கள் சொன்னீங்க. இது ஒன்றும் பெரிய ஹார்வர்டு யூனிவர்சிட்டியில் படிச்சுட்டு வந்து பண்ணல, இருக்கிற நாலேஜில் நான் சொன்னேன். இது உங்களுக்கு நல்லா இருந்ததுன்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கிங்கன்னு சொன்ன, அவ்வளோதான். அதனால் இதுக்கு போய் நான் ஏரியா எடுத்துக்கிட்டேன்னா இது புரோக்கர் மாதிரி ஆகிடும், தயவுசெய்து அது விட்டுருங்க அப்படி சொல்லி ஃப்ரெண்ட்ஷிப்பாக அதை விட இன்னொன்று சொன்னார். அதுன்னா அதை விட பெரிய நீ அந்த சரத்பாபு கேரக்டர் நான் ஒன்று வச்சுருந்தேன், அதில் அது கேஆர் நீங்களே பண்ணுங்க. ரஜினி இருக்கார் கூட. சார் நான் சரத்பாபு அளவுக்கு ஹைட்டு கிடையாது, நான் மார்க்கெட்டுக்கு எடுக்காதீங்க, நீங்கள் ரஜினி மார்க்கெட்டுக்கு எடுத்துடாதீங்க, நான் கிண்டலாக பேசுவேன் அவர்கிட்ட, தயவுசெய்து நீங்கள் அந்த இது விட்டுருங்கன்னு சொல்லி அப்படி ஜாலியாக அப்படி பேசி நல்ல விதமாக முடித்து நல்ல விதமாக படம் வந்தது. அதுதான் பாருங்க. அது இல்லைன்னா அது முத்துன்ற படம் வர்றதுக்கு ஒரு நம்ம சுயநலம் பார்த்தா தப்பாக போயிடும்ல. இப்போ நான் ஒரு ஏரியா எடுத்துக்கினேன்னு நான் ஒரு மாதிரி பேசியிருப்பேன். அதான் எதுவுமே ஒரு தலைமை பொறுப்புக்கு வர்றவங்க ஒரு இதில் வர்றவங்கெல்லாம் நடன்னா சுயநலம் இல்லாமல் வந்து செயல்படணும். ஏன்னா அவங்க லாபத்தை அவங்க இதுக்காக இதெல்லாம் பண்ணாங்கன்னா அதனால தான் இப்போ பல சங்கங்களில் பிரச்சனை இருக்கிறதுக்கு காரணம். இப்போ உங்கள் படங்கள் இப்போ நீங்கள் சொன்னீங்க இல்லையா, அந்த கணிக்கிறது இல்லை நம்ம நீங்கள் எடுக்கிற டிசிஷன் அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ ஊர்வசி மேமோட கரியரில் நிறைய சூப்பர் படங்கள் இருக்கும்போது நீங்கள் கொடுத்த 3 படத்துலையுமே அந்த கேரக்டர்ஸ் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக. இப்போ என்ன அவங்களுக்காக தான் அந்த இப்போ ஆக்சுவலாக சொல்ல போனால் வனஜா கிரிஜா பண்ண பிறகு ஜோடிக்கிட்டு எதுவுமே கிடையாது அவங்களுக்கு. பஞ்சு சாருக்கு அடுத்து ஹீரோ இல்லை கையில் படம் பண்ணுறதுக்கு. அவர் என்ன சொன்னார், ஊர்வசி வேணும்னா கேட்கலான்னா ஊர்வசி பேஸ் பண்ணி தான் அந்த படமே பண்ணோம். இத்தனைக்கும் செகண்ட் ஹாஃப் மேலே தான் வருவாங்க படத்துல. இல்லை 2 டியூவல் கேரக்டர் இல்லை அவங்க. மாயாபஜார் சொல்றீங்களா நீங்க? ஓகே ஓகே. மாயாபஜார் அப்பதான் அதுக்காக தான் நெக்ஸ்ட் வனஜா கிரிஜாக்கு அப்புறம் அதுதான் பண்ணோம். அதுல ரொம்ப ஃபேமஸான செத்தாலும் உனக்கு சௌக்கியம் உண்டாகட்டும் மகனே அப்படின்றது வந்து ரொம்ப ஒரு பாப்புலரான டிவியில். அது ரொம்ப டிவில எல்லாம் உங்களுக்கு நல்ல ஃபேமிலிஸ்க்கு நல்ல பார்த்தா. ஆமா ஆமா ஆமா. ஒரு ஓல்டு கெட்டப் மாதிரி அவங்கள போட வச்சு அவங்களுக்கு அசிஸ்டன்ஸ் மாதிரின்னு சொல்லிட்டு மாயாபஜார்ன்ற டைட்டில் எப்படியான ஒரு பழைய டைட்டில் திருப்பி நம்ம கொண்டு வரோம் 1995 சொல்லி வச்சுட்டு அதை இல்லை எப்படியும் மாயாபஜார் அந்த படத்தை நம்ம டச் பண்ணுறதே தப்பு. ஏன்னா அது பிரம்மாண்டமான ஒரு படம். இனிமேல் அந்த மாதிரி ஒரு படத்தையே எடுக்க முடியாது. அது வாகினி நாகிரெட்டியார் பண்ணது. அது அதுக்கப்புறம் பிளாக் அண்ட் ஒயிட்லேருந்து இப்போ கலர்லேயும் பண்ணியிருக்காங்க அது. பட் இருந்தாலும் அதில் நிறைய இதெல்லாம் வர்றதுனால இந்த மேஜிக் இதெல்லாம் வருது இல்லையா. ஸோ அதனால் ஜென்ரலாக ரொம்ப ஈஸியாக ரீச் ஆகணும்னு சொன்னால் மாயாபஜாரன் அந்த இயர் இருக்கணும். இயர் இல்லைன்னா அது டிவி சீரியல்கெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க, அது வேறு விஷயம். கரெக்ட். அதான் பர்டிகுலர் அந்த படத்தில் அந்த ஒரு சாங் அந்த ஒரு ஊரிலே ஒரு ராஜகுமார் வரும்போது கிட்ஸ் அட்ராக்ட் பண்ண உங்களோட படங்களை தொடர்ந்து நிறைய விஷயங்கள் நீங்கள் வச்சிருக்கீங்க. இந்த மாதிரி வந்து இப்போ ஏன்னா இப்போ இதெல்லாம் பார்த்து வளர்ந்தா எனக்குலாம் வந்து மெயினாக அந்த சாங்கில் ஒரு கிராஃபிக் சிங்கத்தை காட்டுற ஒரு ராஜா பற்றி ஸ்டோரி சொல்லும் போது அதை மாதிரியே காட்டுறது. ஸோ இந்த ஐடியாலாம் எப்படி உங்களுக்கு ஒருத்தர் படம் இல்லை இந்த லைன் தான் அதெல்லாம் ராஜா சாருடைய கிரியேஷன் தான் நிறைய இதில். பட் நம்ம ஒரு அவுட்லைன் சொன்ன இந்த மாதிரி ஒரு இன்னோசென்ட் கேளு அப்பா செத்தது கூட வந்து புரிஞ்சிக்க முடியாத ஒரு பொண்ணுன்ற மாதிரி ஒரு வெகுலி. அந்த வெகுலின்றதுனால அந்த குழந்தை சில்ட்ரன்ஸ் இதெல்லாம் வந்து வரும்போது அந்த மாதிரி ஒரு பேட்டர்ல அந்த மாதிரி ஒரு சாங். சார் உங்களுடைய கெரியர்ல உங்க வீட்லயே இந்த 3 முக்கியமான புகைப்படங்கள் இருக்கு. 3 சிஎம்ஸ் இருக்காங்க. எம்ஜிஆர் சார், ஜெயலலிதா அம்மா, கலைஞர் ஐயா இருக்காங்க. ஸ்டாலின் சாரும் இருக்காரு. ஸ்டாலின் சார் டெபுட்டி சிஎம் உதயநிதி சார் எல்லாரோட தான் போட்டது. 4 முதல்வர்களோட. ஏன்னா நீங்க 80ல எனக்கு தெரிஞ்சு அது மைடியர் குட்டி சாத்தான் டைம்ல எடுத்த போட்டோ. ஆமா அது எம்ஜிஆர் சார். அது வந்து என்ன ஒரு ஆப்பர்ச்சுனிட்டின்னா உங்களுக்கு அந்த ஒரு நாள் கலெக்ஷன் கொண்டு போய் செக்ரட்டரியேட்லேயே அவருக்கு நேரடியாக கேஷாக கொண்டு போய் கொடுத்தேன்.
அது அப்போ கேட்டார் இது மாதிரி என்ன ஏதுன்னு. நான் ஒரு நாள் அந்த படம் இந்த மாதிரி வச்சுங்கன்னு. அப்போது வித்வான் லட்சுமணன் தான் கூட வந்தார். அவர் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணி இது பண்ணி அவர் எக்ஸ்பிளைன் பண்ணார் இந்த படம் கண்ணாடி 3D படம் அது இதுன்னு. அவரும் ஒரு நாள் வாங்க வீட்டுக்கு வாங்க சாப்பிடுவாங்க அது இது. அது வந்து ஒரு ரேரான ஒரு இன்சிடெண்ட் அது. அது உண்மையிலே ஒரு மறக்க முடியாத நாள். அப்புறம் கலைஞரும் ஜெயலலிதாவும் நிறைய வாட்டி மீட் பண்ணியிருக்கேன். பல பல இன்சிடென்ட்டுகள் மீட் பண்ணியிருக்கேன். கலைஞருக்கு ஆரம்பத்துலேருந்து இண்டஸ்ட்ரியினுடைய இந்த டேக்ஸு 56% டேக்ஸ் இருந்தது அப்போது. அது 40 குறைச்சி என்டர்டைன்மெண்ட் டாக்ஸை சொல்றீங்க ஆமா. நீங்க தமிழ் திரைப்பட வர்த்தக சபைன்னு ஒன்று ஆரம்பித்து அது கலைஞர் 2வது வாட்டி அப்போ பிகினிங் ஒரு இது அது ஒரு கேப் இருந்தது இல்லையா. எம்ஜிஆர் வந்த பிறகு 89 to 91 பீரியட் சொல்றீங்க நீங்க. அவர் அதுக்கப்புறம் எம்ஜிஆர் ஐயா மறைவுக்கு அப்புறமா சிஎம் ஆன டைம் சொல்றீங்க. சிஎம் அப்போ இந்த அசோசியேஷன் ஒன்று ஆரம்பித்தோம். அதில் உண்ணாவிரதம் ஊர்வலம் மாநாடு அது இதுன்னு எல்லாத்துலேயும் கலைஞர் தான் கலந்துக்கிட்டார். அப்போது கலைஞர் கலந்துக்கிட்டு அப்போது சீரன் அரங்கத்துக்கு இங்கேருந்து நடந்தே ஊர்வலமாக போகணும். ஆர்டிஸ்ட் எல்லாரும் வந்தாங்க. கமலம் கலந்துக்கிட்டார். ரோட்லேயே நடந்து வந்தார். அவர் ஸ்டார் தியேட்டர் வந்து ஜாயின் ஆனார். சீரன் அரங்கத்துக்கு வந்தார் அன்னைக்கு. அது பிரம்மாண்டமான ஊர்வலம். அப்போது கலைஞர் வந்து அடுத்த எலெக்ஷன் வரப்போகுது. அப்போ அலெக்சாண்டருடைய கவர்னர் அப்போது அவர் தான் அவருடைய ரூலிங்கில் இருந்தது. சீரன் அரங்கத்துலேருந்து கோட்டையை காமிச்சு சொல்கிறார் இந்த மாதிரி நான் என்னை இங்கே வரலும் கொண்டு வந்துட்டீங்க. ஏவிஎம் ராஜேஸ்வரியிலேருந்து அங்கே மாநாடு நடத்தினோம். அங்கேருந்து சீரன் அரங்கத்துக்கு கொண்டு வந்துட்டீங்க. இங்கேருந்து என்னை அங்கே கொண்டு போய் உட்கார வச்சிங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக நீங்கள் கேட்குற டிமாண்டெல்லாம் நான் வந்து ஃபுல்ஃபில் பண்ணுறேன் நிறைவேற்றுறேன்னு சொல்லிட்டு வாக்குறுதி அங்கே கொடுக்குறாரு. அதே மாதிரி ஆட்சிக்கும் வந்தாச்சு. ஆட்சிக்கும் வந்த பிறகு 3வது மாதத்துலேயே அப்போ தான் இந்த 56% குறைச்சி சப்சிடி இன்றைக்கி மானியம் கொடுக்குறாங்களே சப்சிடி விருதுகள் எல்லாம் அனௌன்ஸ் பண்ணது அந்த பீரியடில் தான். அந்த பீரியட் 89 அந்த பீரியட் அவர் தான் கலைஞர் ஃபஸ்ட்டு அனௌன்ஸ் பண்ணது கலைஞர் பீரியடில் தான் நடந்தது. அது தமிழ் திரைப்பட வர்த்தக சபையினுடைய தலைவராக நான் இருந்தேன். அவருக்கு அதை விட ஒரு இது என்னன்னா வள்ளுவர் கோட்டத்தில் அவர் கட்டினாங்களே தவிர அவர் உள்ளே வர முடியல அப்போது அந்த எம்ஜிஆர் பீரியடில். இப்போது அவர் ஆட்சிக்கு வந்த பிறகு என்ன பண்ணாங்க, நாங்கள் அந்த ஃபங்க்ஷனை அவர் பாராட்டு விழா வைக்கணும்னு நினச்சோம். அவர் தான் சொன்னார் ஐடியா வந்து நீங்கள் வள்ளூர் கோட்டத்துலேயே வைங்க. ஏன்னா நான் அது கட்டி முடிச்சுமே தவிர உள்ளே போகல. ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷன் உங்களுக்கு கொடுத்த மாதிரி இருக்கட்டும். 7வது நாள் ஆட்சிக்கு வந்து 7வது நாள் எங்களுக்கு வந்து அப்பாயின்மெண்ட் கொடுக்குறாரு. அதே மாதிரி அங்கே கிராண்டாக ஃபங்க்ஷன் நடத்தி கிட்டத்தட்ட 560 563 விஐபிஸினுடைய பொன்னாடு எல்லாம் செலிப்ரிட்டிஸ் ஆர்டிஸ்ட்டுங்க எல்லாம் ப்ரொடியூசர்ஸ் பெரிய பெரிய ஆளுங்க எல்லாரும் கலந்துக்கிட்டு அவர் பண்ண மரியாதை. வள்ளுவர் கோட்டத்தையே வந்து நாங்கள் சில்வரில் அப்போ சில்வர் இந்த விலை கிடையாது. வள்ளுவர் கோட்டத்தை பண்ணி அவருக்கு வந்து நினைவு பரிசு அதுவும் கொடுத்தோம். ஆனால் இது எல்லாமே என்னென்னா வேறு யாரும் சொல்ல மாட்டாங்க. அதான் நானே சொல்லிக்கணும். இது எல்லாமே யாருக்கிட்டையும் ஒரு பைசா டொனேஷன் வாங்காமல் நானே செலவு பண்ணேன். சொந்த செலவில் இண்டஸ்ட்ரிக்காக எல்லாம் செலவு பண்ணி இந்த ஏதாவது நல்லது நடக்கட்டும்னு. அதே மாதிரி நல்லதும் நடந்தது. அவரோட இறுதி காலம் வரைக்கும் நீங்கள் நல்ல ஒரு தொடர்பில் தான் இருந்தீங்களா? ஆமாம். அதுலேருந்து இப்போ அவர் இருந்து வரலும் நல்ல ஒரு தொடர்பு தான். இப்போ அதே மாதிரி ஸ்டாலின் யாராக இருந்தாலும் ஆரம்ப காலத்தில் நீங்கள் 80களில் அவரோட அப்போ பழகி இப்போ ஒரு கலைஞரையா பார்க்கும்போது ஸ்டாலின் சார் உங்களுக்கு பழக்கமா அந்த டைம்லேயும் உங்களுக்கு? அப்போ அந்த எங்கேயாவது பார்ப்போம். அப்போ பார்க்கும்போதெல்லாம் அவருக்கு தெரியும் இல்லையா. அதனால் வந்து இங்கேயும் வந்திருக்காரு, வீட்டுக்கும் வந்திருக்காரு. ஆமாம். ஜெயலலிதா அம்மாவோட உங்களோட நட்பு எப்படி சொல்லுவீங்க? அவங்க ஆக்சுவலாக வந்து 90ல் நினைக்கிறேன். 90ல் தான் எனக்கு அதுக்கு முன்னாடி ஒரு ஃபங்க்ஷன் ஒன்று இந்த வாகினி ஸ்டுடியோவில் நடந்தது. 30 விழான ராமராஜனுடைய ஆடியோ லான்ச்சு, ஒரு படம் வந்து ஓப்பனிங்கு, இன்னொரு படம் 100வது நாள் விழா ஒன்று. அந்த 3ம் கலந்ததில் அம்மா வந்து அங்கே அவங்களுடைய தலைமையில் தான் நடக்குது. அவங்க ஃபஸ்ட் டைம் சிஎம் ஆகிறதுக்கு முன்னாடி அப்போது பெப்சியில் ஒரு பிரச்சனை இண்டஸ்ட்ரியில் பெரிய ப்ராப்ளம். ஃபிலிம் சேம்பரில் எல்லாம் ஒரே கூட்டம் கேட்டான்ற மாதிரி அந்த மாதிரி இருந்த சூழ்நிலை. அப்போ எனக்கு இந்த அழைப்பு வருது. அம்மா வந்து அப்போ கலைஞருடைய ஆட்சி அவரோடைய நல்ல தொடர்பில் இருக்கேன்.
அப்போ வந்து எனக்கு கேட்குறாங்க, இந்த மாதிரி அவங்களே சொன்னாங்க உங்களை கூப்பிட சொல்லி. அப்படி சரின்னு சொல்லிட்டு நான் என்ன சொன்னேன், வரேன்னு சொல்லிட்டேன். மற்றவங்க எல்லாரும் அப்ரோச் பண்ணாங்க, யாரும் வரல அதுக்கு. அப்புறம் நான் மட்டும் அந்த ஃபங்க்ஷனில் போய் அட்டென்ட் பண்ணுறேன். அவங்களுக்கு அட்டென்ட் பண்ணது அங்கே ஒரு 2 நிமிஷம் நானும் பேசினேன். அவங்க ஏதோ ஒரு அந்த ஏதோ ஒரு லைக்கிங்னால என்ன பண்ணிட்டாங்க, அடுத்து என்ன பர்சனலாக பேசணும்னு சொல்லிட்டு இங்கே இதே சோஃபாவில் தான் ஜெகத் ரட்சன் அவர்கள் இப்போ எம்பியாக இருக்கார் இல்லையா, ஆமா. அவரும் செங்கோட்டையன் சாரும் அப்புறம் இன்னொரு விருகு ஜெயராமன்னு ஒருத்தர் ஏடிஎம்கே, இது 3 பேரும் வந்து இந்த மாதிரி அம்மா அவங்கள வர சொன்னாங்க, அதனால் நீங்கள் வந்து பார்க்கணும்னு சொல்லிட்டு நான் சரி. நான் இப்போ என்கிட்ட ஒரு ஃபாரின் ஒன்று இருந்தது. அப்போது நான் கூட்டிகிட்டு போகிறதுக்கு என்னென்னா அந்த வண்டி வேணாம்னு சொல்லிட்டு செங்கோட்டையன் சாரே அவர் வண்டி அனுப்பிச்சு அந்த வண்டியில் தான் நான் கூட்டிகிட்டு போய் போயஸ் கார்டனில் நான் போனேன். அவங்க அப்போ ஒரு ப்ரெஸ் மீட்டில் இருந்தாங்க. அப்புறம் என்னை கொண்டு போய் ரூமில் தனியாக உட்கார வச்சாங்க. அப்புறம் கிரேப் ஜூஸ் ஒன்று கொடுத்தாங்க. அதுக்குள்ளே அவங்க வந்த கர்டசியாக வந்து சாரி இந்த மாதிரி ஒரு ப்ரெஸ் மீட்டில் இருந்தேன், இந்த மாதிரி இல்லைம்மா நான் சாரி இல்லை, நான் தான் கொஞ்சம் முன்கூட்டியே வந்துட்டேன், நீங்கள் லேட்டாக வரல, நான் கொஞ்சம் முன்கூட்டியே வந்துட்டேன். கிட்டத்தட்ட 32 நிமிஷம் தனிப்பட்ட முறையில் சில விஷயங்கள் எல்லாம் வந்து அவங்க நடக்கிற ஆட்சியில் நாளைக்கு என்ன நடக்க போகுது, ராஜீவ் காந்தி அப்போ உயிரோடு இருக்கார், ஸோ அவரோட வந்து நம்ம ஒரு மீட்டிங் நடத்த போகிறோம், நீங்கள் இண்டஸ்ட்ரி சார்பில் கொஞ்சம் இது பண்ணி நீங்கள் எல்லாரையும் மொபிலைஸ் பண்ணி அதில் ஒரு கிராண்டாக ஃபங்க்ஷன் நடத்தினேன்னா அதுக்கு நம்ம செய்கிறேன்னு சொல்லிட்டோம். டொனேஷன் எல்லாம் அதுக்கு மட்டும் சொல்லிட்டேன் நான். இப்போ நான் கொடுத்து தான் பழக்கமே தவிர நான் யாரும் போய் டொனேஷன் எல்லாம் நான் கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்லும்போது, பரவாயில்ல நீங்கள் மொபிலைஸ் பண்ணி ஒரு நல்லா ஆர்கனைஸ் பண்ணி ஃபங்க்ஷன் நடத்துங்க, நிச்சயமாக எலெக்ஷன் வந்து இந்த டேட்டில் தான் வரும் அப்படி அந்த மாதிரி அஷூராக சொல்கிறாங்க அவங்க வந்து வந்துடுவேன்னு. ரைட்டு, நம்மளும் வந்து ஒரு அஷூரன்ஸ் கொடுத்தோம். அப்போ அந்த டேட்டில் தான் எங்கள் மதர் இறந்துட்டாங்க. டிசம்பர் 3ஆம் தேதி. அந்த டிசம்பர் 3ஆம் தேதி அதுக்கப்புறம் அவங்க அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு டெத்து வந்து ராஜீவ்காந்தி இதான உடனே அந்த லிங்க் எல்லாம் கட் ஆகிடுச்சு, யார்கிட்ட அவங்கள அப்ரோச் பண்ண முடியல. அப்படி அதே இதில் அவங்க எப்போ பார்த்தாலும் செக்ரட்டரியேட்லேயும் சரி நேரு ஸ்டேடியத்துலையும் சரி யாராக இருந்தாலும் ஒரு தனியாக அட்டென்ஷனு ஒரு வார்த்தை சொல்லிட்டு எப்படி இருக்கீங்க என்னன்னு கேட்டுட்டு தான் போவாங்க. ஓகே. அந்த ஒரு மரியாதை கடைசி வரலும் மெயின்டைன் ஆச்சு. எங்கே பார்த்தாலுமே தனியாக பேசுறது அது சில பேருக்கு ஆச்சரியமாக கூட அவ்வளோ பேர் நேரு ஸ்டேடியத்தில் நான் இங்கே நிற்கிறேன், எல்லாரும் இருக்காங்க, தனியாக அவங்க அங்கேருந்து நடந்து வந்து நம்மளை போய் விசாரிச்சுட்டு போகணுன்றது அவசியம் இல்லையே. ஸோ அவங்க ஏதோ ஒரு இதில் வந்து அந்த ஒரு அஃபெக்ஷன்னால அது பண்ணிட்டு இருந்தாங்க. நம்மளும் யாருக்கிட்ட இருந்தது எல்லா சிஎம்மோடும் இப்போ போயிருக்கோம், இது வரலும் ஒரு ரெக்கமெண்டேஷனுக்கோ கேட்டதே கிடையாது. இல்லை ஒரு கலைமாமனி கொடுங்க, ஒரு அது கொடுங்க, இல்லை எனக்கு இது பண்ணி கொடுங்க, தனிப்பட்ட முறையில் எந்த உதவியும் யாருக்கிட்டையும் போய் கேட்டதும் கிடையாது. அதனால எல்லாருக்கும் பிடிக்குது போல இருக்கு. எதுக்கும் போனது கிடையாது, எந்த பிரச்சனைக்கும் போனது இல்லை, நம்ம சொந்த பிரச்சனைக்கும் எனக்கு அந்த பிரச்சனை இருக்குது இது இருக்குன்னு எதுக்கும் போனது, அதனால தான் மரியாதை இருக்குது. நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணிக்கிறோம், ரொம்ப நன்றி. தேங்க்யூ. Presta Premium Women's Wear. Let your body love it.